அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹிந்தி பரீட்சை எக்ஸாம் இந்த பரீட்சை எக்ஸாமுடைய லெசன் 7 பார்க்கலாம். இது சரல் ஹிந்தி பரீட்சை. வாட்ஸா இதுல முக்கியமான டைட்டில் பாருங்க, எதை பத்தி படிக்க போறோம்னு. கியா, ஹா, நஹி. இதுல கியா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் லெசன்ல. வாட் என்ன, ஹா என்றால் ஆம், எஸ், நஹி இல்லை, நோ. இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிள் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம் வாங்க. ஆஜ் கவுன் தின் ஹை. ஆஜ் இன்று, கவுன் தின் ஹை என்ன தினம். ஆஜ் கவுன் தின் ஹை இன்று என்ன தினம். கவுன் தின் அப்படின்னா யார் தினம் கிடையாது. கவுன் தின் ஹை அப்படின்னா என்ன நாள். இன்று ஆஜ் கவுன் தின் ஹை இன்று என்ன நாள். ஆஜ் சோமவார் ஹை இன்று திங்கள் கிழமை. क्या आज सोमवार है இன்று திங்கள் கிழமையா. இந்த क्वेश्चन ஃபார்ம் வரும்போது क्या பயன்படுத்தணும். क्या आज सोमवार है இன்றைக்கு திங்கள் கிழமையா அப்படின்னு இருக்கலாம். இல்ல क्या என்ன இன்னைக்கு திங்கட்கிழமையா அப்படின்னு இருக்கலாம். हाँ आज सोमवार है. हाँ ஆம், आज இன்று, सोमवार है இன்று திங்கள் கிழமை. அடுத்தது यह किताब है. यह இது, किताब है புத்தகம். क्या यह हिंदी किताब है இது ஹிந்தி புத்தகமா. हाँ ஆம், यह हिंदी किताब है இது ஹிந்தி புத்தகம். इस पुस्तक का नाम परिचय है. இதுல கவனிங்க, இஸ் புஸ்தக் இந்த புத்தகம். यह किताब இது புத்தகம். इस पुस्तक இந்த புத்தகம். புஸ்தக்னாலும் புத்தகம் தான், கிதாப்னாலும் புத்தகம் தான். इस पुस्तक का नाम परिचय है இந்த புத்தகத்தின் பெயர் பரிச்சயம். आप कौन हैं நீங்கள் யார். கவனிங்க, ஹை இது சிங்குலரா ப்ளூரலா. சிங்குலர். ஆனா ஹை பயன்படுத்தி இருக்குதே, அப்ப என்ன அர்த்தம் இருக்குங்க. ஆப் நீங்கள். சிங்குலரா இருந்தாலும் மரியாதைக்குரியவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், அதனால இங்க ரெஸ்பெக்டுக்காக ஹை. மை ராஜு ஹூ நான் ராஜு. மைல ஆரம்பிச்சு ஹூ முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லயுமே நம்ம பார்த்துட்டே வரணும், சும்மா அப்படியே வாசிச்சுட்டே போக கூடாது. அதுக்கு மீனிங் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மேக்ஸ்ல எழுதுறாங்க, அதுல என்ன நியூ வேர்டு வந்திருக்குது, இல்ல ஏற்கனவே படிச்சது என்ன ரிப்பீட் ஆயிருக்குது, அதை வந்து திரும்ப நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுக்கு பிராக்டிஸ் ஆகுற வர. நம்மளுக்கு அது பழகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்த உடனே நம்மளுக்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, क्या आप डॉक्टर हैं என்ன நீங்கள் டாக்டரா. आप डॉक्टर हैं நீங்கள் டாக்டரா. नहीं मैं अध्यापक हूँ. नहीं இல்லை, मैं अध्यापक हूँ நான் ஆசிரியர். आपका नाम क्या है தங்களுடைய பெயர் என்ன. आप நீங்கள், आपका உங்களுடைய, தங்களுடைய.
ஆப் நீங்கள், ஆப்கா உங்களுடைய, ஆப் தாங்கள், ஆப்கா தங்களுடைய, ஆப்கா நாம் क्या है உங்களுடைய பெயர் என்ன? மேரா நாம் மகாதேவி है, மேரா நாம் என்னுடைய பெயர் மகாதேவி. क्या आप कवित्री हैं, என்ன நீங்கள் கவிஞரா? கவி அப்படின்னா கவிஞர், ஆண்பால் ஆண் கவிஞர். கவித்ரி அப்படின்னா பெண் கவிஞர், பெண்பாலை குறிக்கிறது. हाँ मैं कवित्री हूँ, ஆம் நான் ஒரு கவிஞர், அதாவது பெண் கவிஞர். क्या मेज पर घड़ी है, என்ன மேஜை மேல் கடிகாரம் இருக்கிறதா? மேஜ் பர் கடி है, மேஜையின் மேல் கடிகாரம் இருக்கிறதா? नहीं मेज पर घड़ी नहीं है, नहीं இல்லை, மேஜ் பர் மேஜையின் மேல், घड़ी नहीं है கடிகாரம் இல்லை. மேஜ் பர் கலம் और दवात है, மேஜ் பர் மேஜையின் மேல், கலம் பேனா और மற்றும் தவாத் है மைக்கூடு இருக்கிறது. அப்ப இது ரெண்டும் ப்ளூரல். மேஜ் பர் கலம் और दवात है, மேஜையின் மேல் பேனாவும் மைக்கூடும் இருக்கின்றன. இதுல பாருங்க குறிப்பு, ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் வினா அமைக்க வாக்கியத்தின் தொடக்கத்தில் क्या சேர்க்க வேண்டும். Note: to get yes or no answer, put क्या. To get yes or no answer, put क्या at the beginning of the sentence. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கான பதில் வந்து எஸ் அல்லது நோ அப்படின்னா அந்த கேள்வி ஆரம்பிக்க வேண்டிய வேர்டு, அந்த கேள்வியை ஆரம்பிக்க வேண்டிய வேர்டு क्या. क्या आप डॉक्टर हैं, நீங்கள் டாக்டரா? नहीं मैं अध्यापक हूँ. क्या आप कवित्री हैं, हाँ मैं कवित्री हूँ. ஏன் ஆமா அல்லது இல்லை அப்படின்னு பதில் சொல்ற கேள்வியானது எந்த ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா क्या அப்படிங்கறதோட ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது அபியாஸ் பாருங்க. ஜவாப் दो. क्या महादेवी एक कवित्री है, மகாதேவி ஒரு கவிஞரா? அதாவது மகாதேவி ஒரு பெண் கவிஞரா? ஆமாம் மகாதேவி एक कवित्री है. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும்? எஸ். हाँ महादेवी एक कवित्री है. அடுத்தது क्या राजू एक डॉक्टर है, ராஜு ஒரு டாக்டரா? ராஜு வந்து டாக்டரா? ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லை नहीं. அப்போ ராஜு யாரு? இங்க இருக்கிறாரு ராஜு. ராஜு யாரு? அத்தியாபக். அப்போ नहीं राजू एक डॉक्टर नहीं है. அப்போ ராஜு யாரு? ராஜு एक अध्यापक है. அப்ப நம்ம பதில் எப்படி சொல்லணும்? என்ன கேள்வி? क्या राजू एक डॉक्टर है, பதில் என்னன்னா नहीं. அப்ப முழுமையான பதில் என்ன? राजू एक अध्यापक है. क्या राजू एक डॉक्टर है, नहीं राजू एक अध्यापक है. कोई क्वेश्चन? क्या यह हिंदी किताब है, இது ஹிந்தி புத்தகமா? என்ன இது ஹிந்தி புத்தகமா? ஆமா இது வந்து ஹிந்தி புத்தகம். हाँ यह हिंदी किताब है. फोर्थ वन பாருங்க. क्या आज सोमवार है, என்ன இன்று திங்கட்கிழமையா? ஆமா இன்று சோமவார் திங்கட்கிழமை. हाँ आज सोमवार है. फिफ्थ वन. क्या मेज पर घड़ी है, என்ன மேஜையின் மேல் கடிகாரம் இருக்கிறதா? இல்லைன்னா மேஜையின் மேல் கடிகாரம் இருக்கிறதா? என்ன இருந்தது ஆக்சுவலா மேஜை மேல? பென் அண்ட் இங்க் பாட், அதாவது கலம் और
दवात. அப்ப ஆன்சர் என்ன? नहीं. नहीं मेज पर घड़ी नहीं है. அடுத்த एक्सरसाइज பாருங்க. रोमन लेटर 2 तमिल या अंग्रेजी में अर्थ लिखो. अध्यापक टीचर ஆசிரியர். சோமவார் மண்டே திங்கட்கிழமை. அடுத்தது என்ன இருக்குது? தின். தின்னுனா என்னது? டே, அதாவது நாள், கிழமை அப்படின்னு சொல்லலாம். பகல் அப்படிங்கிற மீனிங் கூட சில நேரத்தில் பயன்படுத்தப்படும். 4th ஒன் பாருங்க. கவித்ரி, அதாவது பெண்பால் புலவர், பெண் புலவர், போயட்டஸ். 5th ஒன் ஹா. ஹா அப்படின்னா ஆம், எஸ். இதுல பாருங்க, கேவல் படினை கேலியே, படிக்கிறதுக்காக நம்ம வந்து படிக்கிறது மூலமா என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம். உச்சாரன் சீக்கோ. த்ர, இந்த லெட்டரை பாருங்க, இதுவும் இதுவும் ஒண்ணு. த்ர. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க வேர்டு. இந்த லெட்டரை பயன்படுத்தி ப த்ர பத்ர, ப த்ர பத்ர, பு த்ர புத்ர, பு த்ர புத்ர, மீ த்ர மித்ர, மீ த்ர மித்ர. அடுத்தது பாருங்க, இது ஜ. இதே இது இந்த ஜாவுக்கு கீழே புள்ளி வச்சா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஜ. உதாரணம் பாருங்க, ஜான்வர், சாதாரணமா சொல்லணும். இது பாருங்க, மேஜ், கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம் அந்த இடத்துல. அடுத்தது ரோமன் லெட்டர் 2 பாருங்க. சஹி பிரயோக் और गलत प्रयोग. சரியான உபயோகம், சரியான பயன்பாடு, தவறுதலான பயன்பாடு. गलत प्रयोग. आज कौन दिन है, இதுதான் கரெக்ட். நம்ம இதை வந்து ஆரம்பத்திலே பார்த்தோம். அதான் சஹி பிரயோக். आज क्या दिन है, गलत प्रयोग. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. क्या அப்படிங்கிறதுக்கு என்னதான் மீனிங், என்ன, ஆனா இங்க பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. 3rd ரோமன் லெட்டர் பாருங்க. ஜான் லோ, தெரிந்து கொள். யஹ் கர் படா ஹை. யஹ் கர் படா ஹை, இந்த வீடு பெரியது. நம்ம பயன்படுத்துற இடத்தை பொறுத்து மாறுது. இங்க மேல பாருங்க, நான் இத சொல்லும் போதே சொன்னேன் உங்களுக்கு. யஹ் கிதாப் ஹை, இது புத்தகம். இஸ் புஸ்தக், இந்த புத்தகம். இதே இத இந்த யஹ் கிதாப்ங்கிறது வேற மாதிரி மாற்றி நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு பாருங்க. இப்போ யஹ் கர் ஹை அப்படின்னா இது வீடு. இதே இது யஹ் கர் படா ஹை, இந்த வீடு பெரியது. இதுல பாருங்க, இஸ் கர் மே 4 கமரே ஹைங். இஸ் கர் மே, இந்த வீட்டில். 4 கமரே ஹைங், 4 அறைகள் இருக்கின்றன. இதுல பொருள் மாறாமல் யஹ் இஸ் ஆக மாறுவதை கவனி. அதாவது இங்க எப்படி யஹ்கர் படாகை அப்படின் போது இந்த வீடு, யஹ்கர்ங்கிறது இந்த வீடுன்னு வந்ததோ, அதே மாதிரி இங்க இஸ்கர் அப்படின் போது இந்த வீடு அப்படிங்கிறது. யஹ் becomes இஸ் without changing the meaning. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம், அதுக்காக சொல்றோம். இந்த லெசன் வந்து ரொம்ப சின்னதுதான். இத நல்லா வாசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லாவே நீங்க உங்களோட வாசிப்புல இல்ல சென்டென்ஸ் மேட்ச் பண்ணிருக்கிறத புரிஞ்சுக்கிறதுல, அந்த வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறதுல எல்லாம் நல்லாவே முன்னேறி இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு லெட்டர்ஸ் எதுவும் டவுட்டா இருக்குது அப்படின்னா நீங்க லெட்டர்ஸுக்குன்னு தனியா வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு இருக்குது, அதுல பாருங்க. ஏன்னா சில பேர் பரீட்சை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க லெட்டர்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காக அந்த லெட்டர்ஸ் போயிட்டு இருக்குது, எப்படி உச்சரிக்கிறது, எப்படி எழுதுறதுங்கிறது. ஸோ அதை கவனிங்க.
கண்டிப்பா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டபடி இந்த சிக்ஷா எஜுகேஷன் டாக்ஸ்ல வந்துட்டு இருக்கிற எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நீங்க நம்புனீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த பயனுள்ள வீடியோ கிளிப்ஸ் மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சிக்ஷா எஜுகேஷன் டாக்ஸ்ல இது மூலமா வந்துட்டு இருக்கிற எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.